மாவட்ட கழக அவைத்தலைவராகிய என்னை எனது அடையாளமாக என்னுடைய விலாசமாக இருக்கக்கூடிய என்றும் இருக்கக்கூடிய எனது இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் பத்மபூஷன் அவர்களின் டாக்டர் கேப்டன் அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிட கழகமானது இன்று உதயமான நாள். கொடி கழக கொடி அறிமுகப்படுத்திய நாளும் இதுவே ஆகும். இந்த நாளில் ஒசூர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒசூர் மாநகர் மாவட்டத்தின் முழுவதும் அன்னதானம் வழங்கியும் கொடிகள் ஏற்றியும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சிறப்பித்து வருகிறோம். அதே போல் இன்றும் ஒசூர் மாநகர் மாவட்ட கழகத்தில் 10, 13, 26, 28, 30, 31 ஆகிய வார்டுகளில் கழகத்தின் சார்பாக எங்கள் கழக தலைவர் கேப்டன் அவர்களின் ஒரு திருவுருவப்படத்திற்கு மரியாதையை செலுத்தி பின் இனிப்பு வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நமது கழக தலைவரின் இந்த கட்சி துவக்க நாளில் உறுப்பினர்கள் இங்கு நிறைய நமது கழகத்தில் சேர்ந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல் இன்றும் நமது கழகத்தில் இன்று நிறைய இளைய தலைமுறையினர் நிறைய பொதுமக்கள் இன்று உறுப்பினராகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் ஒசூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருக வருக எனவும் வரவேற்கிறோம். மேலும் இந்த கட்சியானது ஒசூரில் சிறப்பாக பலப்படுத்தப்பட்டு ஒசூரில் ஒரு முக்கிய கட்சியாக இது உருவெடுக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கழக பொதுச் செயலாளர் திருமதி புரட்சி அன்னியார் அவர்களால் கட்சி இன்று புதுப்பிக்கப்பட்டு பழைய நம்ம கழகத்தினர் வெளியே சென்றவர்கள், அது மட்டுமில்லாமல் புதிய உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற பெயரில் எல்லா ஊர்களுக்கும் அன்னியார் அவர்கள் சென்று நடைபயணமாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார். அது தமிழகம் முழுவதும் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. அது பிற்காலங்களில் அன்னியாரால் எந்த கட்சியுடன் கூட்டணி சேருகிறார்களோ அந்த கூட்டணி இங்கு வெற்றி பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்காது என்பதனை எங்கள் ஒசூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் இன்று உறுப்பினராக சேர்ந்த அனைவருக்கும் எங்களது ஒசூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கடுத்து எங்கள் மாநகர் மாவட்ட செயலாளர் என் ராமசாமி ரெட்டி அவர்கள் அன்னதானம் வழங்கி சிறப்பிப்பார். கழகம் என் மனித கடவுள் கேப்டனை வணங்கி நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர் அன்னியாரை வழிகாட்டும்படி இந்த 21ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 21ஆம் ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏனென்றால் கேப்டன் தோன்ற நாள் இது. எப்படின்னா அன்னைக்கு கூட அன்னதானம் கொடுத்ததா கேப்டன் தூக்க வச்சாரு. ஏராளமான கூட்டம். எப்படின்னா 2005ல 25 லட்சம் மீடியா கூட சொல்லுது, மக்கள் கூட சொல்றாங்க. இன்னைக்கு யார் நடத்தினாலும் இது வரைக்கும் வரலாறு இல்ல, கேப்டன் மட்டும்தான் 25 லட்சம் மக்கள் சேர்ந்தது. ஏன்னா இன்னைக்கு இல்ல, நீ துட்டு கொடுத்து எப்போ எந்த டைம் பண்ணாலும் யாரும் பண்ணாலும் எந்த கட்சிக்காரர் பண்ணாலும், ஏன்னா அந்த மாதிரி கூட்டம் சேர்த்த முடியாது. ஏனென்றால் கேப்டனுக்காக தான் கட்சி. உண்மையை சொல்றேன், இன்னைக்கு புதுசா சேர்ந்திருக்காங்கன்னா கட்சியில இணைந்தவங்களுக்கு
கண்டிப்பா என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுகிறோம். மற்ற கட்சி கூட யாருமே செய்ய முடியாதது செஞ்சுக்கிறோம் நாங்க. ஏனென்றால் நலத்திட்டங்கள்னா கேப்டன், நலத்திட்டங்கள்னா தேமுதிக தான். ஏன்னா அந்நியார் சுற்றுப்பயணத்துல சொன்னாங்க, ஏமா இந்த அன்னதானம் மறுபடி ஒரு தானம் ஏதாவது செய்யணும்னா அது தேமுதிக மட்டும்தான். இன்னைக்கும் அப்படியே அன்னதானம் குறித்து நாங்க